ஸோ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மந்த்ல என்ன மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடக்க போகுது? பணம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில இருந்து ஒரு சாலிடான ஒரு விஷயம் வந்து நடக்கும். இந்த மந்த் அவங்க நியூ டிசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா ப்ராக்டிக்கலான விஷயங்களா இருக்கு நம்ம அது. அண்ட் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதற்குரிய டிசர்விங் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது இன்னும் பெஸ்டா இருக்கும். இந்த செப்டம்பர் மந்த்ல இந்த விஷயத்த பண்ணாதீங்க, இதை அவாய்ட் பண்ணுங்கன்னா என்ன விஷயம் அவாய்ட் பண்ணணும்? குடும்பத்தோட சேர்ந்து செய்யற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல குடும்பத்தோட சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதை வந்து வெளியில போஸ்ட் பண்றதா இருக்கட்டும். இப்போ இருக்கிற கல்ச்சர்ல இந்த மீன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மந்த்ல என்ன மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடக்க போகுது? ஸோ மீன ராசிக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில இருந்து ஒரு சாலிடான ஒரு விஷயம் வந்து நடக்கும். இப்போ வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க, வந்து சாலிடான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க, சாலிடான ஒரு பேஸ் கொடுத்துட்டு போறாங்க, அது வந்து நடக்கும். அப்புறம் இவங்க பயணம் பண்ற இடத்துல இவங்க ஜஸ்ட் ஒரு ஒரு பயணமா தான் அதை வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. பட் அந்த இடத்துல ஒரு பணம் வருமானம், ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பா அங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். அப்போ இவங்க செய்யக்கூடிய பயணமா இருக்கட்டும், இவங்க செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், இல்ல வெளியே இருந்து வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு இங்க போய் முடியும்னா பணம் ரீதியான விஷயங்கள்ல போய் முடியும். ஸோ அதுதான் அன்எக்ஸ்பெக்டடா அவங்களுக்கு நடக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மந்த் மீன ராசி அன்பர்கள் ஒரு நியூ டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா எடுக்கலாமா? ஸோ மீன ராசி இந்த மந்த் அவங்க நியூ டிசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா ப்ராக்டிக்கலான விஷயங்களா இருக்கணும். அது பணம் சார்ந்து, ப்ராக்டிக்கலான விஷயங்கள் சார்ந்து, ஒரு பொறுப்புகள் சார்ந்து நியூ டிசிஷன் எடுத்தா தாராளமா அவங்களுக்கு வந்து அது கரெக்டா நல்ல விதமா போகும். அண்ட் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதற்குரிய டிசர்விங் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது இன்னும் பெஸ்டா இருக்கும். ஓகே, நம்மளால முடியும்னா அந்த விஷயத்தை முடியும்ன்றது மட்டும் இல்ல, முடியும்ன்றது நம்மளுடைய மைண்ட் செட், வில் பவர். ஆனா பிராக்டிக்கலா ஒண்ணு இருக்கு. ஆமா, பிராக்டிக்கலா அதுக்கான பணமோ, பிராக்டிக்கலா அதற்கான விஷயங்களோ இருக்குன்னா அந்த டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, நைஸ். ஒரு வண்டர்ஃபுல் மெசேஜ். ஸோ மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மந்த் மணி ஃப்ளோ அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ மீன ராசிக்கு இந்த மந்த் மணி ஃப்ளோ வந்து, இப்போ இவங்க பார்க்கக்கூடியவங்க பெண்ணா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு எஃபர்ட், அவங்களுடைய ஒரு உழைப்பு, அவங்களுடைய ஒரு டேலண்ட், இதுக்கு ஏத்த மாதிரி மணி ஃப்ளோ கரெக்டா இருக்கும். பார்க்கக்கூடிய ஆண் நபரா இருக்காங்கன்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு முக்கியமான பெண் நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த மணி ஃப்ளோ நல்ல விதமா வந்து நடக்கும். இல்ல இவங்க சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஒரு பெண் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு பெண் சார்ந்து அவங்களுக்கு அந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் இருப்பாங்கன்ற மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. சூப்பர் மேம். ஸோ எந்த விஷயத்துல வந்து மீனராசி என்பவர்கள் வந்து ஒரு பவுண்டரிஸோட இருக்கணும்? ஸோ மீன ராசி எந்த விஷயங்கள்ல பவுண்டரிஸோட இருக்கணும் அப்படின்னா, பணம் ரீதியான விஷயங்கள்ல தான் பவுண்டரிஸோட இருக்கணும். சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்கள பவுண்டரிஸோட இருக்கணும். செலவுகள் சார்ந்த விஷயங்கள பவுண்டரிஸோட இருக்கணும். அண்ட் வீட்டுல எவ்வளவு கையிருப்பு இருக்கு, அக்கௌண்ட்ல எவ்வளவு கையிருப்பு இருக்கு, அதுல வந்து கண்டிப்பா கட்டுப்பாடோட இருக்கணும் அவங்க. ஓகே, மணி சார்ந்த விஷயங்கள வந்து கண்டிப்பா ஒரு பவுண்டரிஸோட இருந்தாகணும். ஓகே, நைஸ் மேம். ஸோ என்ன கலர் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு விஷயம் பண்ண போறாங்கன்னா அது சக்சஸ் ஆகும், கூடுதல் எனர்ஜியா இருக்கும்? ஸோ மீன ராசி என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ப்ளசன்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணலாம், அண்ட் கிரே கலர் யூஸ் பண்ணலாம், அண்ட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லோ, ஒயிட், கிரே இந்த 3 கலர்ஸும் அவங்களுக்கு ரொம்ப லக்கியானதா இருக்கும். ஓகே, நைஸ் மேம். ஸோ மீன ராசி என்பவர்கள் வந்து இந்த செப்டம்பர் மந்த்ல இந்த விஷயத்த பண்ணாதீங்க, இதை அவாய்ட் பண்ணுங்கன்னா என்ன விஷயம் அவாய்ட் பண்ணணும்? ஸோ மீன ராசி இந்த செப்டம்பர் மந்த்ல எந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பத்தோட சேர்ந்து செய்யற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல குடும்பத்தோட சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதை வந்து வெளியில போஸ்ட் பண்றதா இருக்கட்டும். இப்போ இருக்கிற கல்ச்சர்ல குடும்பத்தோட ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க, இல்ல குடும்பத்தோட ஏதாவது ஒரு பண்றாங்கன்னா, செலிப்ரேட் பண்றாங்கன்னா அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, இன்ஸ்டால வைக்கிறது, இப்படியான விஷயங்கள்லாம் செய்யறது, அதெல்லாம் மஸ்ட் அவாய்ட் பண்ணியே வந்து ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு அப்படி ரொம்ப குடும்பத்தோட சேர்ந்து இந்த கேளிக்கைகள், என்டர்டைன்மெண்ட் இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. அப்படி மீறி பண்றாங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. ஸோ நான் சில பேர் அந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அது இல்லாம போகும்போது வருத்தமா இருக்கும். அதனால
அத மாதிரியான விஷயங்களை இந்த மந்த் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மந்த் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடும்பம் எங்கேயும் போயிட போறது இல்ல. அடுத்த மந்த் அதுக்கான விஷயங்களை பண்ணிக்கலாம். ஓகே, நிச்சயமா. ஸோ இந்த மந்த் மீன ராசி என்பவர்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்த மஸ்டா ஃபாலோ பண்ணணும்? ஸோ மீன ராசி எந்த விஷயங்களை மஸ்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தனித்து இருக்கணும். இங்க நிறைய வந்து அதுதான் வருது. அதனாலதான் வந்து இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அந்த செலிப்ரேஷன், பார்ட்டி, ஃபங்க்ஷன் அதெல்லாம் வேண்டாம் இந்த மந்த். அதுல எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு குறைச்சிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்த மந்த் வந்து அவங்களோட வேலைகள், அவங்களுடைய பணிகள், அவங்களோட பேஷனை வந்து தனியா இருந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால எல்லார்கிட்டதும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, ஒரு பவுண்டரிஸ் கொடுத்து தனியா இருக்கிறது நல்லது. பவுண்டரிஸ் தான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமேவா? ஆமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே பவுண்டரிஸ் தான். எல்லா விஷயங்கள்ல இருந்தும் வீட்டுல இருந்து கூட கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்களோட வேலைகளை பார்த்தா நல்லது. ஓகே, தான் உண்டு தான் வேலை உண்டுன்றதுக்கணும் அந்த மந்த் அது எல்லா இடத்துலயும், வீட்லயும் சரி, வேலையிலயும் சரி. ஓகே, நைஸ் மேம், நைஸ். ஸோ மீன ராசி என்பர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான மெசேஜ் வந்து டைரக்ட் மூலமா கொடுத்துருக்கீங்க செப்டம்பர் மாதத்திற்கு. ஸோ மீன ராசி என்பர்களே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டைரக்ட்ல சொன்ன மெசேஜ்ல உங்களுக்கு எந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்ச மெசேஜ் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.